வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸோ பேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட நான் சப்மிட் பண்ணிடுவேன். நைட் ஷிஃப்ட் நான் தான் பார்க்குறேன். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்களா? ஆமாம், நான் தான் பார்க்க போகிறேன். ஸ்ரீநிதி டாக்டர், உங்களுக்கு மேரேஜ், ஸோ அதனால் நீங்கள் ஒரு 10 days வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேரேஜ் ஒரு பக்கம் இருக்குதா, அதுக்குன்னு முன்னாடியே லீவ் எடுக்கணும்ல எந்த அவசியமும் இல்லைல்ல. ஸோ நலுங்கு ஃபங்க்ஷன் தான் இன்னும் ஒரு நாள் இருக்குது. அது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் வருவேன். டே அண்ட் நைட் ஷிஃப்ட் எனக்கே போட்டுருங்க. நான்சி, இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வினோதினி டாக்டர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்ல, வினோதினி நான் கிளம்ப சொல்லிட்டேன். நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் போய்கிட்டு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்டே கொடுங்க. ஸோ எந்த பேஷண்ட் உள்ளே இருக்காங்க, ஸோ எந்த பேஷண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றதை எனக்கு கிளியராக சப்மிட் பண்ணுங்கள். நான்சி, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னேன். நான் சொல்கிறத கேட்பீங்களா, அவள் சொல்கிறத கேட்க போகிறீங்களா? இல்லை டாக்டர், நான் சப்மிட் பண்ணுறேன். என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய், இங்கே பாருடி. சொல்ல. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், புரியுதா? எங்கே போகிறேன்? எனக்கு வேலை இருக்கு. எனக்கு தெரியாமல் என்ன வேலை இருக்கு உனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில்? இருக்கு. நான் உங்ககிட்ட பேசணும். தேவையில்ல. ஸ்ரீநிதி, சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல. உனக்கு என்ன பேசணும்? என்ன லவ் பண்ணுறேன், நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். கல்யாணம் நடக்க போது அந்த சந்தோஷமே மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பேச போகிறோம் சொல்லு. இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. சரி, ஓகே. அப்போது எப்போ நான் கல்யாணம் வேணான்னு சொல்லுவேன் தான் நீ வெயிட் பண்ணுறேன், அப்படி தானே? உனக்கு கல்யாணம் வேணாங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அதுவும் நான் வேணாங்கிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதை எப்போ நீ வாயை திறந்து சொல்லுவேன் தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா என்ன நம்பி கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க. திரும்ப திரும்ப ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் போய் எனக்கு வசந்த் வேணாம், கல்யாணம் வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. பட் நீயா சொல்லிட்ட அப்படின்னா அவங்க ஏற்றுப்பாங்கல்ல. சரி, அப்போ ஸ்ரீநிதி எனக்கு வேணாம், கல்யாணத்தை நிப்பாட்டுங்க நான் சொல்லிடுவா? சொல்லிடு. ரீசன் கேட்பாங்களே, ரீசனாக நான் என்ன சொல்லிட்டோம் ஸ்ரீநிதி எனக்கு வேணான்றதுக்கு? ரீசன் தானே, அழகாகவே சொல்லிட்டு போகலாமே. அவளை பார்த்தா எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அவளை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ டோட்டலாக அவளை எனக்கு பிடிக்காது. அவசரப்பட்டு இதை லவ் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லு. இது சொல்கிறதுக்கு உனக்கு கேவலமாக இல்லையாடி? எனக்கு ஏன் கேவலமாக இருக்குது? இப்படி தான் நீ நடந்துக்கிறன்றதை நான் உணர்ந்து பார்க்கும்போது மனசு செத்தே போயிடுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கேவலமாக நினச்சி மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஏய், இங்கே பாருடி, இங்கே பாருன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். உனக்கு வேணும்னா கல்யாணத்தை நடத்து, உனக்கு வேணான்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடு. இதில் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். உன்னை தான் எனக்கு பிடிக்காதே, உன் மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் என்ன நடக்க போகுது சொல்லு. சொல்லுடி, உன்னை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நீ சொல்கிற மாதிரி ரீசனை சொல்லி வீட்டில் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. வேணும்னா ஒன்று பண்ணலாமா, பேசாமல் நீ ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். வழக்கம் போல் அவள் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் தானா நின்றோம்ல. அதான் உனக்கு விருப்பம்னா நான் போகிறேன். சரி சரி போ. நான் போயிடுவேன். போன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஸோ நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்கள் ஊரில் நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி. காளிதாசனேடுகள், கண்ணன் ராசலீலைகள், பருவமோகம் தந்தது பாவம் அல்லது. ஷாஜகானின் நீ ஊருக்கெலாம் கிளம்பு, பட் ஒரு சில கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கிளம்புன்னா முடியாது. நான் கிளம்புறேன். பதில் சொல்லிட்டு போடின்னு சொன்னேன். இல்லை, நான் போகிறேன். நில்லடி. வீட்டுடா, நான் போகிறேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டேன். நீ தான் தெளிவாக விளக்க சொல்லிட்டல. நான் வேணாம், என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒழுங்காக விடுடா. இங்கே பாரு, நான் பேசுகிறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ கிளம்பு. அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். நான் உன்னை விட்டு போகணும், அப்போ கூட உன் கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டு போகணும். நீ நிம்மதியாக இருப்பேன், அப்படி தானே? ஏன்டா இப்படி இருக்கேன்? அப்படி தான் இருப்பேன். நீ இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது நான் இப்படி பேசுறதுல தப்பு கிடையாது. ஸோ ஆன்சர் சொல்லிட்டு கிளம்பு. என்னை கஷ்டப்படுத்தியே பார்க்குறல. ஆமாம்மா மேடம், என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்க்குறீங்க. இப்போ நான் மட்டும்தான் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறேன்னா? ஆமாம். ஸ்ரீமா விட்டுட்டான்னு சொன்னேன். ஏ ரவுடி. ஆமாம், ரவுடி மாதிரி ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கிறதுனால தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சோன்னு எனக்கே தோண வச்சுட்டேன்னு. இல்லை, அது கூட ஒரு ரீசன்னா நிறைய ரீசன் சொல்கிறியடி. இரு, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு கரெக்டாக இருக்கும். ரீசன் அடுக்கடுக்காக சொல்லும்பொழுது தான் ஒரு 10 ரீசனில் ஒரு ரீசன் ஏதாச்சும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களே. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? இவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு கேவலமான ரீசன், அப்படி தானே? ஆமாம். இவளா தான் வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னா, சரி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலே அப்படின்றதுக்காக நான் அவளை லவ் பண்ணேன், அப்படி தானடி? ஆமாம். அப்புறம் ஆம்பளை பிள்ளை மாதிரியே சுற்றி வரா, பொம்பளை பிள்ளை மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. ஸோ அதனால இவன் மேலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உண்மைதானே?
நான் அப்படி தானே பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி ரவுடிசமாகவே வாழ்ந்துட்டேன். பட் நீ எதிர்பார்த்ததே அடக்க ஒடக்கமான ஒரு பொண்ணு. நீ சாஃப்ட் கேரக்டர், நான் சாஃப்ட் கேரக்டர் கிடையாது. இந்த இடத்துட்டு நம்ம 2 பேருக்கும் கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கு. அதனால தான் உனக்கு என்ன பிடிக்கல. உனக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊரில் நல்லா அடக்க ஒடக்கமான பொண்ணா, அன்பான பொண்ணா, எப்போ பாரு தழைய தாவணி கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே உன் கண்ணு முன்னாடி நிற்கிற பொண்ணா கிடைப்பா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அவள் தான் உனக்கு செட் ஆவா. என்ன மாதிரி எல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான்னு. அப்போ நான் உன்னை இத்தனை வருஷமாக லவ் பண்ணது, உனக்காக வெயிட் பண்ணது அதெல்லாம் ஏன்னு எனக்கும் தெரியாது. என்ன ரீசனுக்காக நீ வெயிட் பண்ணன்றதை நீ தான் சொல்லணும். அப்படிங்களா? ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொண்ணுக்காக யார் வெயிட் பண்ணுவா? ஏய் சி வாய மூடுறியா முதல்ல. சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியாடி? நல்லா யோசிச்சு தான் பேசுகிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன்னு. நான் போகிறேன், என்னை விடு. எங்கே போவேன்? எங்கேயோ போகிறேன். என்னை விட்டு எப்படி உன்னால் போக முடியும்? உன்னால என்னை விட்டு போக முடியும்னா என்னால் போக முடியாதா? சரி, எனக்கு தான் அடக்கொடக்கமான பொண்ணு தேவைப்படுது. ஸோ தழைய தாவணி கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணை தான் நான் லைக் பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி மாறலாம்ல? அப்படிலாம் மாற முடியாது. நான் ஏன் அப்படி மாறணும்? எதுக்கு என்ன லவ் பண்ண? இப்படி இருக்கிற ஸ்ரீநிதியை லவ் பண்ண. அப்படி இருக்கும்பொழுது இப்படி இருக்கிற ஸ்ரீநிதியாக தான் நான் இருக்க முடியும். உன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரிலாம் என்னால் மாற முடியாது. அப்படி தான் உனக்கு பொண்ணு வேணும்னா போய் அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ தெரியுதா நான் எந்த ஸ்ரீநிதியை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு? அப்படி இருக்கும்போது நீ கட்டுற கதைக்கெல்லாம் நான் எப்படி ஆளாக முடியும்? திரும்ப போய் சொல்லாத வசந்த். ஆமாம்மா, திரும்ப போய் சொல்கிறேன். என்ன போய் சொல்கிறேன்னு இப்போ சொல்லட்டுமா? நீ எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல. நீ சொன்ன மாதிரி நான் கிளம்புறேன். அட இருடி, பஞ்சாயத்தை முழுசாக முடிச்சுட்டு போ. நான் ஒரு பொண்ணை ஃபுல்ஃபில்லாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உன் பஞ்சாயத்தை முடிக்கணும்ல. திரும்பலாம் நீ வருவேன் வெயிட் பண்ண முடியாதுல்ல. நான் வேறு கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை பார்க்கணும். வயசாகுதுமா. அச்சச்சோ, யாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிற மாதிரி இருக்கு. ஏன் ஸ்ரீநிதிக்கு இதெல்லாம் செட் ஆகாதே? அழுகுறாளா? ஓ ஸ்ரீநிதின்னு சொல்லாதன்னு சொல்லிட்டேன். சரி, ஏன் ஸ்ரீநிதி இல்லைனா அப்போ இவ யாரோட ஸ்ரீநிதி? விடுடா. ஒரு கிஸ் பண்ணிட்டு போ. விடுறான்னு முடியாது, விடுறா. ஏய் கிஸ் பண்ணிட்டு போடி. விட்டுடுறேன். விடுடான்னு சொன்னேன். சரி நான் பண்ணுறேன். உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல? ஏய் இந்த வார்த்தைக்கு நீ இப்போ பாரு என்ன நடக்க போகுதுன்னு. ஸ்ரீநிதி விடுன்னு சொன்னேன். கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீ மூச்சால் என்னை கொள்ளாதே, முத்தங்கள் போட்டு சஜம் வித்தைகள் காட்டு, நீ கீழ்மேலாய் என்னை கிள்ளாதே, நீ மேல் கீழாய் என்னை அள்ளாதே. இப்போ எதுக்குடா இப்படி பண்ணுறேன்? இன்ட்ரெஸ்ட் வருதான்னு டெஸ்ட் பண்ணேன். ஸ்டீமா அப்படியே வசந்தை விட்டு கொடுத்துட்டு போயிடுவியாடி? ஏண்டாம்மா அப்படி? அவனுக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. அடி பாவி, இன்னும் மாடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். இல்லை நலுங்கு தேவையில்ல, கல்யாணம் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது கல்யாணத்துக்குள்ளே போவோம். விடு. ஸ்டீமா உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாடி என் கண் பார்வை இருந்துச்சு. உன் மேலே எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த உலகமும் தாங்காது, நீயும் தாங்க மாட்டேன். உன்னை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே என் கண்ட்ரோலில் நான் எழுந்துருவணுன்ற பயத்தில் தான். போய் சொல்லாதண்ணா. இப்போ கொடுத்த கிஸ்லே தெரிஞ்சிருக்குமே போய் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன் நான். இல்ல கம்மனடா. நீ சொன்னல்ல இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், அதனால உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாடான்னு கேட்டல்ல. உண்மைதானே? அடி மக்கு, நீ அந்த மாதிரி இருக்கிறத தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் வரைக்கும் நீ இப்படியே சுதந்திரமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் விட்டேன். ஏன்னா ஒரு தடவை உன்னை நான் தொட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நீ அடக்கொடக்கமான ஸ்ரீநிதியாக மாறிடுவ. இப்படி துருன்னு சுற்றுறதுலாம் உனக்கு மறந்து போயிடும், வரவும் வராது. உண்மையாக தாண்டி. நான் மட்டும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோ. அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற ஆம்பளை பிள்ளை மாதிரி சுற்றிட்டு இருக்கிற ஸ்ரீநிதி காணாமல் போயிடுவா. அப்புறம் அடக்கொடக்கமான ஸ்ரீநிதி வெளில வந்துடுவா. பட் எனக்கு அந்த ஆம்பளை பிள்ளை மாதிரி சுற்றுற ஸ்ரீநிதி தான் வேணும். அதை மாற்றக்கூடாதுன்னு நினச்சேன். பட் மேடம் வேறு மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. அப்புறம் ஏன் குழந்தை வேணான்னு சொன்னேன்? உட்காந்து பேசலாமா? இதுக்கப்புறம் உனக்கு தெரியாமல் நான் எதை யோசித்தாலும் அது பிரச்சனையில் முடியும்னு நீ தெளிவாக ஒரு கேள்வி கேட்டு புரிய வச்சிட்டேன். அதனால் இதுக்கப்புறம் சீக்ரெட்னு நான் மட்டும் மனசுக்குள்ளே வச்சுட்டு உன் நல்லதுக்காக யோசிக்கிறதுல ஒரு யோசமே இல்லைன்னு. என்ன பார்க்குறேன்? இப்படி பாரு, குழந்தை வேணான்லாம் நான் யோசிக்கல. ஆனால் நீ தான் சொன்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா குழந்தை வேணாம் நீ சொல்லு, அப்போ தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்.
ஃபஸ்ட்டு அழுகையை ஸ்டாப் பண்ணுறியா? கடலலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை. ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எறிவதில்லை. குளிரது காதல் உறவாடி. இங்கே பாரிஸ்டிமா, குழந்தை வேணான்னு நம்மளுக்குள்ளே நடந்த இந்த 4 வருஷ சண்டை, இந்த 4 வருஷ பிரிவுக்காக நான் முடிவு பண்ணல. எனக்கு நீ தான் முக்கியம், புரியுதா? உன் ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். நீ நானும் டாக்டர்ஸ் ஓப்பனாகவே பேசலாம். உனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, கரெக்டாக? லவ் பண்ணும்பொழுதே உனக்கு ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னா காலேஜுக்கு வரும்போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. ஏன் நானே உனக்கு கூப்பிட்டு போய் வீட்டிலலாம் ட்ராப் பண்ணியிருக்கேன். வயிறு வலி முடியாமல் நீ அழுகலாம், என் கண்ணு முன்னாடி தாண்டி நிற்கிது. ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த. ஸோ அதுக்கப்புறம் உன்னோட ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவோட டெத்து, உன்னோட ஓவர் ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே அந்த விஷயத்தை ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டாலும் கிளியர் பண்ணாத அளவுக்கு தான் இருக்குது. அதையும் தாண்டி உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வேற 4 வருஷமாக சுமந்துட்டு இருந்திருக்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் உனக்கு அழுத்தத்தை தான் கொடுத்துருக்கே தவிர உன்னை ரிலாக்ஸாக வச்சுட்டு இல்லை, புரியுதா? இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஒரு டாக்டராக நம்ம 2 பேருக்குமே தெரியும், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய வியாதியே கிடையாது. இது முழுக்க உன்னோட மன அழுத்தம், அப்புறம் நீ சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் பொறுத்து தான். என்னதான் நீ ஒரு டாக்டராக இருந்தாலும் இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனையெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கவே மாட்டேன். உன் அப்பா அம்மாவும் உன் கூட இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏனோ தானோன்னு ஒரு லைஃபு, ஸோ எப்போ சாப்பிட்றோம் எப்போ தூங்குறோம் அப்படின்னு தெரியாத ஒரு லைஃபு, இதுக்குள்ளே தான் நீ இருந்த. சொல்லப்போனால் சரவணன் மேரேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிட சொல்லி உனக்கு கரெக்டாக ஒரு மாதிரி மனசு ரிலாக்ஸ் ஆனதுனால தான் நீ ஒரு மாதிரி உன்னோட ஃபுட் ஹேபிட்டு, ஸ்லீப்பிங் ஹேபிட்டு, இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்த. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீ இன்னும் ஜாலியாக சிரிக்கவே ஆரம்பித்த. அது வரைக்கும் சிரிப்புன்ற ஒன்றை கூட நீ மறந்துட்டு தானே இருந்த. இங்கே பாரு, நீ படிக்கும்பொழுது இருந்த உன்னோட பிரச்சனை, அப்புறம் நம்ம பிரிஞ்சிருந்தப்போ இந்த கேப்பு, ஸோ அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு யாரோ சொன்ன பொய்யை நம்பிட்டு நீ பட்ட கஷ்டம், இது எல்லாமே உன் மனசை மட்டும் இல்லை உன் ஹார்மோனையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், புரியுதா? அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு உன்னோட ஹார்மோனையும் தான் சேஞ்ச் பண்ணும், புரியுதா? ஸோ நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை மேடம்க்கு. ஏன் மேடமை நான் தள்ளி நிற்கிறேன், ஸோ மேடம் கிட்ட ஏன் வரமாட்டேன், ஆஃப்டர் மேரேஜ் ஏன் பேபி வேணான்னு சொன்னேன்னு மேடமால் இப்போ ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கோம். ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லிட்டு மாடி, என்ன? என் ஸ்டீமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஸோ அவள் இந்த ஆம்பளை பிள்ளை மாதிரி சுற்றுறது தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். நான் வேணான்னு சொல்லும்போது அவள் கொடுக்குற முத்தம், அவள் கண் பார்வை, அந்த தெனாவட்டான பேச்சு, இதெல்லாம் தான் அவகிட்ட என்னை ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் கொண்டு போகுது. நான் உங்ககிட்ட ரொமான்டிக்காக பேச ஆரம்பித்தாலோ இல்லை உன்னை நெருங்கினாலோ அது உனக்குள்ள ஒரு விதமான எதிர்பார்ப்பையும் பதட்டத்தையும் உருவாக்கும். அதுதான் எனக்குமே இவ்வளோ ஒரு செகண்ட் தொற்ற மாட்டோமா அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளேயும் வரும். அப்படி நம்ம நெருங்க ஸோ உன்னோட எதிர்பார்ப்பு எங்கே போகும்? அதுவும் நம்மளுக்கு இப்போ மேரேஜ் நடக்க போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உன்னோட எதிர்பார்ப்பு அடுத்த கட்டத்துக்கு போகும் தானே, ரொமான்டிக்ன்றதையும் தாண்டி. சொல்லப்போனால் அந்த பயம் இன்னுமே உனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும், உன் உடம்ப இன்னும் பாதிக்குமேன்னு பயந்தேன். என் ஸ்டீமாவை எனக்கு லவ் பண்ணும், குட்டி ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசை தான். பட் வசந்தால முடியாது. குட்டி ரொமான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு படிக்கும்பொழுது அவள் படிக்கட்டும்னு தள்ளி வச்ச மாதிரி அதுக்கப்புறம் பிரிஞ்சிருந்த எல்லாத்தையும், அந்த மொத்த எக்ஸ்ப்ரெஷனையும் என்னோட ஸ்டீமா கிட்ட கொத்திட்டு வரணும்னு பயமாக இருக்குது. இன்னொரு விஷயமும் இருக்குதான். ஸோ என்னாலமாவும் யோசிச்சேன்னா நம்ம பெரிய ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ அவங்க கண்ணு முன்னாடிலாம் இப்போதைக்கு நம்ம லவ் பண்ணுற மாதிரியோ இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் தெரிய வேணாம். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அவளுக்கு அந்த கேப் யூஸ் ஆகும். அவள் நல்லா சாப்பிட்டும், எல்லாருக்கூடையும் பேசிட்டும், ரிலாக்ஸாக இருக்கட்டும், அவள் உடம்பு ஒரு அளவு சரியாயிட்டும்ன்றதுக்காக தான் விட்டுருந்தேன். மற்றபடி உன்னை லவ் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாது, உங்ககிட்ட குட்டி ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. அப்படி குட்டி ரொமான்ஸ் வரும்போது நான் அதிகபட்சமாக உரிமை எடுத்துருவேணும்னு ஒரு பயம். நான் எப்போ உங்ககிட்ட அட்வான்டேஜ் லெவலில் கிராஸ் பண்ணுறனோ அப்படி கிராஸ் பண்ணும்பொழுது உனக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு வந்து நின்றும் குழந்தை. அதே மாதிரி உனக்கு இந்த அளவுக்கு டவுட் வர்ற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டதும் தப்பு தான். நான் அப்பப்போ உங்ககிட்ட குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு மேலே எனக்கு இவ்வளோ பைத்தியமான காதல் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கணும். அப்படி செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி நீ உனக்கு என்ன பிடிக்கலையா, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டேன். தப்பு என் மேலே தான். என்ன நீ படிக்கணுன்றதுக்காக உன்னை அப்படியே தள்ளி வச்சு பார்த்தது, அதுக்கப்புறம் இந்த 4 வருஷம் பிரிஞ்சிருந்தது, இந்த ஏக்கத்தெல்லாம் மேலே மொத்தமாக கொட்டிட போகிறேன், அது வேறு மாதிரி மாறிட போதுன்னு தான் சீரியஸாக தள்ளி நின்னேன். மற்றபடி உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லாதுண்ணா. பேசிக்காக என் ஸ்ரீநிதியை பார்த்தாலே நான் வீக்கு தான். உன் ஹார்மோன் சேஞ்சஸை நான் சேஞ்ச் பண்ணணும்னு மட்டும்தான் ட்ரை பண்ணுறேனே தவிர மற்றபடி எதுவும் இல்லை ஸ்டீமா. இப்படி சொல்லாமலே சரி இந்த அட்மாஸ்பியரு உன்னை சரி பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டேன். சரி நீ அதில் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் ஆஸ் யூஷுவல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் உன்னோட எதிர்பார்ப்பு அங்கே வைக்காமல் ஸோ இப்படியே மூவ் ஆகி போயிடுவேன். ஸோ நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணேன். பட் அது உனக்கு தப்பாக கன்வே ஆகிடுச்சு. நான் சொல்லிட்டே உங்ககிட்ட பண்ணியிருந்துருக்கணும். சாரி. நீ நல்லா சாப்பிடு, மனசு ரிலாக்ஸாக வச்சிரு. ஸோ இந்த அட்மாஸ்பியர் கண்டிப்பாக உன்னை சரி பண்ணும்.
ஆல்மோஸ்ட் இப்போவே உன் மனசு ஒரு மாதிரி லேஸ் ஆகியிருக்கும். ஆனால் தயவு செஞ்சு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற வார்த்தையை மட்டும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதடி. அடி நீ வழியாக வருகின்ற பெண்மையே, விழியில் பூக்கும் நேசமாய் புனிதமான பந்தமாய் பேசும் இந்த பாசமே இன்று வெற்றி கொள்ளுமே. நீ இவ்வளோ யோசிச்சிருக்க, ஆனால் தேவையில்லாமல் இப்போ நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன்ல. சந்தேகம் மட்டுமா பட்டேன், விட்டுட்டு போகிறன்ற லெவலுக்கு சொல்லிட்டேன் தெரியுமா? திரும்ப எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இல்லை, உன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை மாமா மட்டும் வெளியில் காட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், எத்தனை புள்ள நம்மளுக்கு பிறக்கும் தெரியுமா? இந்த வீட்டில் அதிகபட்சமாக வருஷத்துக்கு ஒரு புள்ள பெற்று கொடுக்கறது நம்மளாக தான் இருப்போம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லவ்லாம் ரொம்ப அதிகமாகவே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம்லாம் ஸ்டீமாவை அப்படியே வச்சு பார்க்க முடியாது. இப்போ சொல்ல, நான் யோசிச்சது தப்பா? இவ்வளோ யோசிக்க தெரியுமாடா உனக்கு? என் ஸ்டீமாவை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். ஏன் எனக்கு இது கூட யோசிக்க தெரியாதா? நீ ரொம்ப பொறுப்பான பையனாகவே இருந்தியடா. பொறுப்பாக இருந்ததுனால தான் யோசித்தேன். என் ஸ்டீமா எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தது குழந்தைக்கு போகும். ஸோ இந்த ப்ராப்ளமால் குழந்தை தள்ளி போயிடுச்சுன்னா அவள் ஒரு டைமையும் ஏமாந்து போயிடுவான்னு சொல்லிட்டு, ஏன்னா மகானி ஆஃப்டர் மேரேஜ் இந்த விஷயத்தில் ரொம்ப ஏமாந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் எமோஷ்னலாக பேசுகிறதுலாம் எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அந்த நிலமையில ஒன்றையும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டேன். மற்றபடி ஸ்டீமாவை நெருங்கி வந்தாலோ, இந்த உதட்டை பார்த்தாலோ, இந்த கண்ணை பார்த்தாலோ என் கண்ட்ரோலை இழந்துருவான்னு பயத்தில் தான் தள்ளி தள்ளி போனேன். மற்றபடி என் ஸ்டீமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் வரைக்கும் இருக்கட்டும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டீமா கிட்ட நெருங்கும் பொழுது அவளோட கேரக்டர் அடக்கொடக்கமாக மாறிடுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்று மாற்றாமல் வச்சுருக்கேன். புரியுதா? அதை விட்டுட்டு ஏதோ பேசி கஷ்டப்படுத்திட்டேன். சரி, டவுட் கிளியர் ஆகிடுச்சு. கையாடு. நீ தானடி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். இல்லை, கையாடு. இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்டீமா. அதான் உண்மையெல்லாம் போட்டு உடச்சிட்டனே. இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து தள்ளி இருக்கேன். ஏய், ஒழுங்கா கையடா. முடியாது. அம்பலப்புள்ள தோரணையில் நீ அலட்சியமாக நடந்து வரும் அழகே என் கட்டுக்கோப்பான கட்டுப்பாட்டை ஒவ்வொரு நொடியும் உடைக்குதடி. புருவம் உயர்த்தி நீ பேசும்போதே புத்தியை இழந்து தவிக்கிறேன் நான். சேலை உடுத்தி நீயும் ஒரு பெண் பிள்ளையாய் மாறி நின்றால் உன்னை தீண்டாமல் இருக்க இந்த மண்ணில் எவன்தான் பிறந்துள்ளான். தள்ளி நின்றால் அது தனிமை என்று நினைக்காதே. என் காதல் எல்லை மீறி உன்னை துன்புறுத்தி விடுமோ என்ற பயம்தான். இதை காமம் என்று சுருக்கி விலகி போய்விடாதே. உன் மீது என் அன்பு கொஞ்சம் அதிகமாய் இருப்பதன் வெளிப்பாடு. உன்மேல் ஈர்ப்பில்லை என்று உயிரை சுடும் வார்த்தையை சொல்லாதே. உன் மூச்சு காற்று படும் தூரத்தில் நான் பித்து பிடித்து போய்தான் அலைகிறேன். இன்னும் 2 தினங்கள் தான். என் மொத்த காதலையும் நீ தாங்கிக் கொள்ள தயாராக இரு என் அழகிய ராட்சசியே. என் தேகம் முழுவதும் மின்மினி மின்மினி ஓடுதே, மாயங்கள் செய்கிறாய், மார்பினில் சூரியன் காயுதே, பூவினுள் பனித்துளி தூருது தூருது தூருதே, பனியோடு தேன் துளி ஊருது ஊருது. காமனின் வழிபாடு உடலினில் கொண்டாடு. என்ன பண்ணுறாட்டி? இவ்வளோ நாள் மாமா அப்பப்போ கொடுத்த கிஸ்ஸுக்கும் இன்னைக்கு கொடுத்த கிஸ்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்குமே. இப்படி தான் உன்னை மாற்றி விடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் மாமா இப்படி தான் மாற்றி விடணும்னு பொண்டாட்டி ஆசைப்பட்டதுக்கப்புறம் அந்த ஆசையை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? நான் வீட்டுக்கு போட்டேன். ஏன்டா இரு, இன்னும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிக்கணும்ல. தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குன்னா அதுவும் அதிகமாகவே இருக்கு. நீ கொடுத்த இந்த ஒரு கிஸ்ல தெரிஞ்சிருச்சு. இல்லடாமா, இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எங்கடாமா போற? இல்ல கல்யாணத்துக்கு வேலைலாம் இருக்குல்ல, நாளுங்க வருது, பாட்டி மருதாணி வைக்கணும்லாம் சொன்னாங்க. நான் போய் கல்யாண வேலையை பார்க்குறேன். அச்சோ, என் ஸ்ரீநிதியோட வாய்ஸே மாறிடுச்சு 2 கிஸ்ஸுக்கு. ஏய், என்ன பண்ற? இவ்வளோ நாள் உனக்கு உண்மை தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டானே, எதுக்காக தள்ளி நிற்கிறேன்னு. ஸோ என்னடி இன்ட்ரெஸ்ட் எந்த லெவல் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். அரௌண்ட் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு ஒரு கதை கட்டினியடி. அது சும்மா அப்பப்போ வந்து ஒரு மனுஷனை உசுப்பேத்தி விட்டது. அது நீ சாம்பார் மாதிரி இருக்கியே, அம்மாஞ்சி மாதிரி இருக்கியே அப்படின்னு உன்னை சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தது.
அந்த சொன்னல ஸ்டீமா, என் ஸ்டீம் அடக்க உடக்கமாக இருக்க தேவையில்ல, அப்படியே ரக்கடாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. பட் நீ இந்த நடி இப்போ உசு பேத்தி விட்ருக்க. இல்லை இல்லை, நீ சாம்பார்லாம் கிடையாதுண்ணா. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் முடியாதுடம்மா. இன்னும் 4 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. பட் இதுக்கப்புறமும் நான் ப்ளே பாயாக மாறலன்னா நல்லா இருக்கும் சொல்லு. எத்தனை வருஷம் தான் லவ் பண்ண பொண்ணை தூரமாகவே வச்சு பார்க்குறது? அதுவும் அந்த பொண்ணுக்கு தான் மேலே தான் லவ்வருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற வார்த்தையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தள்ளி நின்னா சரியாக இருக்குமாடா? வசந்தா, தங்களதா தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன வசந்த், நான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டேன், தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டேன், தேவையில்லாமல் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. இல்லை இல்லை, சரி வராதுன்றேன். சரியே வராது, இதுக்கப்புறம் சரி வராது. நானும் சரி புள்ள ஏதோ சுற்றிட்டு கிடக்கு, அதை பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கொடக்கமாக மாற்ற வேணாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பையனை ரொம்ப சீண்டி பார்க்குறல நீ. அதுவும் காலேஜ் படிக்கிறதுலேருந்து நான் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தான்னு எனக்கு தாண்டி தெரியும். அந்த மொத்த கண்ட்ரோலையும் நான் இழக்கும்போது விளைவுகள் எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்க வேணாம்? இல்லை, தெரிஞ்சிருச்சு. அந்த 2 கிஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வாயெல்லாம் பேச மாட்டேன்னா. இல்லடாம்மா, இதுக்கப்புறம் வாய் பேசினாலும் பேச மாட்டேன்னு சொன்னாலும், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்டாலும், வேணுமா வேணாமா இல்லை எந்த டாபிக் உள்ள நீ போனாலும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. அதனால என்னடி வாய்ஸே வரமாட்டுது? இப்போவே சொன்னேன், எங்கே கேட்ட? நான் போகிறேன். ஏய் ஒழுங்கா நில்ல. இல்லை இல்லை, நான் போகிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ண கிட்டலாம் வந்த பாட்டிக்கிட்டலாம் சொல்லிடுவேன். அடி பாவி. நான் போகிறேன்ப்பா. ஏய் இப்போ நைட் டியூட்டி யாரடி பாப்பா? வா நம்ம 2 பேருமே இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி பார்க்கலாம். நான் வரமாட்டேன். இதுக்கப்புறம் டே ஷிஃப்ட் பார்க்க கூட நான் வரமாட்டேன். நீயாச்சும் உன் ஹாஸ்பிட்டல் ஆச்சு. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ, ஓவராக தான் போகணுன்னு. இதுக்கப்புறம் வாழ்க்கையிலே அவள் கேட்கக்கூடாது என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒருத்தன் நல்லவனா இருக்க ட்ரை பண்ணா விட மாட்டாங்க போலையே. ஏய் வசந்த், என்ன பண்ணுறடி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா என்ன? இல்லை, லவ் வந்துருச்சு. அதுக்கு சாரி. சாரிலாம் தேவையில்ல. அப்புறம் அது கையெடு, ஏன் பின்னாடி பக்கமாக கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறேன்? ஸோ ஃபேஸை பார்த்தா தான் ரியாக்ஷன் நோட் பண்ண முடியும்னு. இதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட் மட்டும்தான். இல்லை இல்லை, நான் உன் கண்ணை பார்க்க மாட்டேன்னு. அந்த கண்ணில் எதோ பேசுகிறேன். இதுக்கப்புறம் பேசதாங்க செய்வேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கையெடுங்க, நான் திரும்புகிறேன். முடியாது முடியாது, நீ அப்படின்னு இல்லை. நான் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ வசந்த். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. வாங்கி போட்ட வெத்தனா ஆசவக்கால சாமி வாய் முத்தம் கூடத்தா ஆசை வந்துடும் சாமி சொர்க்கபுரம் போவோனோ நல்ல வழி காமி. என்னம்மா இப்படி சொல்லிட்டாங்க ஸ்கேன்ல? சரி, நீ ஸ்கேன்ல சொன்னதை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அங்க பாருடி, அவன் மூஞ்சில எங்கேயாவது பையன் இருக்கா? பாட்டி, நான் ஏன் பயப்பட போறேன் சொல்லு. ஏன் டாக்டர் ஒரே பிரசவத்துல 3 பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரு தெரியுமா? அவர் ஆசையை நிறைவேற்ற போறேன், நானே சந்தோஷத்துல இருக்கேன். அம்மா, அன்பழகி, வலிக்குதாடம்மா? ஏம்மா வலிக்கலாம் இல்ல, நீ வலிக்குதான்னு கேட்கும்போதுதான் நம்மளுக்கு வலிக்குதோ அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணுது. மற்றபடி வலிலாம் இல்லம்மா. தாயி, இதுக்கப்புறம் முன்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரி பொசுக்குன்னு கீழே உட்காந்து எந்திரிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. மாடிக்கெல்லாம் ஏறி போவாத. ஏதாவது வேணும்னு அம்மா கிட்ட கேளு, அம்மா கொண்டாந்து கொடுக்குறேன் சாமி. எனக்கு மேலே எல்லாரும் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் உனக்கு அம்மாட்ட ஏதாவது கேட்கணும்னாலும் கேளுடா. எல்லாரையும் கஷ்டப்படுத்துறோம்லாம் நினைக்காத. இங்க பாருமா, எதுக்கு பிள்ளைய நினைச்சு இப்ப பயப்படுற? அவளே தைரியமா தான் இருக்கா. அவளோட தைரியமே அவ உடம்ப நல்லா பாத்துக்கும், அந்த பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கும். நம்ம கூட இருந்து தைரியம் சொல்லணுமே தவிர அவளை நம்ம பயமுறுத்த கூடாது. என்னதான் பயமுறுத்த கூடாதுன்னு நினைச்சாலும் பக்குன்னு தானே பாருக்கு. இங்க பாரு, நம்ம குடும்பத்துல யாருக்குமே இல்லாத பாக்கியத்தை அந்த பிள்ளைக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது 3 புள்ள என்ன, எத்தனை பிள்ளைய அவ சுமந்தாலும் நம்ம தாங்க தானே போறோம். இல்லப்பா, அந்த காலத்துலலாம் பெத்தாங்க போனாங்க. புள்ள வெகுளியாவே இருந்துட்டா. கட்டி கொடுக்கும்போதே அவ்வளவு கஷ்டப்பட்டோம். மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த ஒத்த பிள்ளைய பெத்து எடுக்கிறதுக்குள்ள அவ வெகுளி தாத்துக்கு என்ன பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறவள கடவுள் சோதிச்சு பாக்குற விதமா இப்படி 3 பிள்ளைய கொடுத்துட்டாரா? இங்க பாருடி. ஆமா, பாரு, உன் மொபைலை வச்சுக்கிட்டுலாம் அந்த டாக்டர் பாவண்டி ஒரு புள்ள பெத்தெடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறான். அவன் நிலைமையை கடவுள் யோசிச்சுதான் சரி இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் தெம்பு இருக்கு, அதனால இவனும் ஆசைப்படுறான். குடும்பம் இல்லாம வளர்ந்தவன் அவனை ஒரு குடும்பமாக்குவோன்னு உன் புள்ள குணத்துக்கு தாண்டி அவன் 3 பிள்ளைய கடவுள் கொடுத்துருக்காரு. யோசிக்கிற மாதிரி தான் இருக்குல்ல. எது யோசிக்கிற மாதிரி இல்ல, எந்த பக்கம் யோசிச்சாலும் அதுதான் உண்மை. ஒரு புள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கே பாடா படுத்துறான் அந்த பையனை.
அவன் ஆசைப்பட்டான்னு இன்னொரு தடவை இவளை சமாதானப்படுத்தி இன்னொரு புள்ள அவன் பெத்து எடுக்கிறான்னு வச்சுக்க, அவன் பாடு என்ன ஆவருது? அதுவும் நம்மளுக்கெல்லாம் தெம்பு இருக்கும்போது இவ பெக்கட்டும், அப்படியே பெத்தான்னு வச்சுக்கேன், வளர்த்துட்டு போயிடுவோம். 3 புள்ள வளர்றதே தெரியாதுடி. ஒரு 2 வருஷம் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆளும் பெருமா இருக்கும்போது கஷ்டம் தெரியாது, பார்த்து போண்டி. ஆனா இவ குணத்துக்கலாம் அடுத்தது இவ மாசமாயி புள்ள பெக்கிற விஷயம்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல. அதனால கடவுளுக்கு நல்ல கிழக்க பார்த்து திரும்பி ஒரு கும்பிட போடு. கடவுளே என் பிள்ளைக்கு தாங்கிக்கிற சக்தியை மட்டும் கொடு. நான் கடவுளே இதை உனக்கு காணிக்கே செலுத்துறேன்னு மட்டும் கேட்டுக்க. அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கேட்க வேண்டிய விஷயம். மற்றபடி கடவுள் 3 புள்ள கொடுத்ததுக்காக கடவுளை சபிச்சிடாத தாயி. ஏன்னா உன் பொண்ணை வச்சு அந்த டாக்டர் இன்னொரு புள்ள பெக்கிறதுலாம் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கேட்டி அப்படி மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ போனா அந்த மாதிரி. நானே இன்னும் 5 மாசம் இல்ல அவனுங்க 4 மாசம் தான் கணக்கு சொல்லியிருக்கானுங்க. அதுவே தாங்காதுன்னு தான் சொல்லியிருக்கானுங்க. அது வரைக்குமே இவன் என்ன பாடுபடுத்த போறா, அந்த பிள்ளை எம்மா கஷ்டப்பட போறான்னு யோசிச்சுட்டு இருக்கான். நீ என்னடா 3 பிள்ளைக்கு கஷ்டப்படுற? இங்க பாருடி, நான் பிள்ளையோட்டெல்லாம் கேட்டுட்டேன். வயிற்றுல புள்ள ஆரோக்கியமா இருக்கா, அவ ஆரோக்கியமா இருக்காளான்னு. அவ ஆரோக்கியமா இருக்காளாம். நம்ம எந்த காலத்திலே பண்ண புண்ணியம், பிள்ளைக்கு உடம்பு திரும்ப கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம பார்த்து அந்த பிள்ளைய வயிற்றுலேருந்து 3 பிள்ளைய வெளியே எடுக்கிற வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு வலிக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா இல்லாத வழியை வர வச்சிடாதீங்கடி. இல்லம்மா, புள்ள கஷ்டப்படுவான்னு சொல்லாம இருந்ததுன்னா யாரு உன் பொண்ணா கஷ்டப்படுறேன்னு சொல்லாம இருக்கிறதுக்கா? அட போடி, வழி வரதுக்கு முன்னாடியே வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஐயா எனக்கு வழி வரப்போகுது, ஐயா எனக்கு வழி வரப்போகுதுன்னு கூப்பிடுவா. நீ வேணா பாரு, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ குணத்தை பத்தி தெரியாம இப்ப நல்லபடியா பிரசவம் பாத்துருவோமா? நல்லபடியா அவ பார்க்க வச்சிருவாடி. நம்மள ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டீங்க? அவ மாசமா இருக்கா, 3 புள்ளன்னு சொன்னோன்னே உண்மையாவே நான் சாமியை கையெழுத்து கும்பிட்டடி. அந்த புள்ள குணத்துக்கும் இவ குணத்துக்கும் தாண்டி கடவுள் 3 பிள்ளைய கொடுத்துருக்காரு. நீ யோசிச்சு பாருமா, நீ யோசிச்சு பாரு ராசாத்தி. உன் பொண்ணு இப்ப மட்டும் ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து அப்புறமா ஒரு பிள்ளைய பெத்தெடுக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு அந்த டாக்டர் என்ன பாடு பண்ணணும்னு மட்டும் நீ யோசிச்சு பாரு. சரிதான் பாட்டி, என்ன அம்மாவுக்கு சொல்றேன்? அந்த உங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்றேன் தாயி. நீ உன் டாக்டர் ஆசை நிறைவேற்ற போறல, அதான் பாரு உன் பொண்ணு எவ்வளவு சமத்தா இருக்கா, எல்லா ஆசையும் நிறைவேற்றா. ஐயோ புருஷன் ஆசை இப்படி நிறைவேற்றால, இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். உங்க அம்மாவை பாராட்டிக்கிட்டு இருக்க சாமி. அப்படி சொல்லு பாட்டி, சும்மா அம்மா பயந்துகிட்டே கிடக்கு. அப்பா இந்த விஷயத்தை கேட்டோன்னு ஓடியா போச்சு தெரியுமா? எங்க போய் உட்காந்துக்குன்னே தெரியல. இதுக்கப்புறம் தான் வரும். உங்க அப்பா எங்க போனா? அது எனக்கு 3 பிள்ளைன்னு சொன்னமா, அப்பா கேட்டுச்சா உடனே எல்லா கோயிலுக்கும் போய் சூடம் ஏத்திட்டு வரேன்னு ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் ஒரு பாக்கெட் சூடம் வாங்கிட்டு போயிருக்கு பாட்டி. ஏத்தட்டும் நல்லா ஏத்தட்டும். உங்க அப்பா இப்பிலேருந்தே சாமி கும்பிடட்டும். உங்க அம்மா காரி பிறந்ததுக்கு அப்புறம் போய் சாமி கும்பிடட்டும். நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளைய நல்லபடியா உங்க வயிற்றுல இருந்து இறக்கட்டும்னு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம் வீட்டுல. சரியாம்மா? சரி பாட்டி, நல்லா வேண்டிக்கங்க. இந்த 3 பிள்ளை பெக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கா. அப்படி தெம்பு இருக்குன்ற பட்சத்துல இந்த 3 பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு என் டாக்டருக்கு இன்னும் 3 பிள்ளைய கூட பெத்து தருவேன். ஐயோ வேணாத்தா அம்மா தாயி, ஃபர்ஸ்ட் இந்த 3 பிள்ளைய பெத்தெடு சரியா? அதை பெத்தெடுத்து வளர்த்து நாங்கெல்லாம் அப்படின்னா நீ அதுக்கப்புறம் பெத்துக்கலாம். புரியுதாம்மா? இப்போதைக்கு சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் பாட்டி. சரிடாம்மா போய் தூங்கு. எங்க அப்பதாவை பாத்தீங்களா? உங்க அப்பத்தா நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படி உட்காந்து இருந்தது. நான் மனசை தேத்துறேன் சரியாம்மா? அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசணும். எங்க அப்பத்தா சரோசக்காலாம் நான் பார்த்து சொல்லணும் தெரியுமா பாட்டி? 3 பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்குன்னு. அம்மா இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டுதான் உங்க அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு வெளில உட்காந்துருக்கு. உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேனேம்மா. நீ போ நான் உங்களை பேச சொல்றேன் உங்ககிட்ட வந்து. சரி பாட்டி, அப்ப நான் போய் தூங்குட்டா? தூங்குமா உன் புருஷன் வந்துட்டானா? வந்துட்டாரு பாட்டி. 3 பிள்ளை படுக்கிறதுக்கு இடம் வேணும்ல, நான் படுக்கிறதுக்கு இடம் வேணும்ல. அவர் கட்டில எல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எது இப்பயும் 3 பிள்ளை படுக்கிறதுக்கும் நீ படுக்கிறதுக்கும் பெட் ரெடி பண்றான் அப்படித்தானம்மா? அப்படிதான் பாட்டி சொன்னாரு. அவனுக்கு ஏத்த புருஷன் அவன் தான், அவனுக்கு ஏத்த கொண்டாட்டி நீ தான். இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் சோடி சேரணும். ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் வேணாம். ஒன்னும் தாயி, நீ போ. உங்க அக்கா கறி போய் தூங்கிட்டாளா? அது எங்க அக்காவுக்கு ஒரே ஒரு பிள்ளை தானே, அதனால அது சீக்கிரமா தூங்கிடுச்சு. எங்க அக்காவுக்கு தூங்க வந்துடுச்சா. எனக்கு 3 பிள்ளை இருக்குல்ல, எல்லாம் ஒன்னு ஒரு நேரத்துக்கு தூங்குது. அதனால தான் எனக்கு லேட்டா தூக்கம் வருது பாட்டி. அதனால தான் நான் லேட்டா போய் தூங்க போறேன். எது உங்க அக்காவுக்கு ஒரு பிள்ளை சீக்கிரமா தூங்கிடுச்சு, அதனால அவ தூங்கிட்டா. உனக்கு 3 பிள்ளை ஒன்னு ஒரு நேரத்துக்கு தூங்குது, அதனால உனக்கு லேட்டா தூக்கம் வருது. அப்படியா? இந்த கதையை யார் உனக்கு சொன்னா? அது பாட்டி அருள் அண்ணனும் நானும் யோசிச்சு தான் சொன்னோம். எப்படிப்பா? அது மகாக்கா சீக்கிரமா தூக்கம் வருதுன்னு சொல்லிச்சு. அப்பதான் நானும் அருள் அண்ணனும் யோசிச்சு பார்த்தோம். ஒரு புள்ள இருக்கிறதுனால அதுக்கு சீக்கிரமா தூக்கம் வந்துருச்சு. அதனால அக்காவுக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க சொல்லிட்டோம். சரி. அப்புறம் அன்பழகி அக்கா கேட்டோம், என்னக்கா உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு. அன்பழகி அக்கா இல்லடா தம்பி, என் வயிற்றுக்குள்ள ஏதோ ஓடுது உருளுது பெறலுதுன்னு சொல்லிச்சு. அதான் பாட்டி, பிள்ளைங்க உள்ள உருளுது பெறலுது ஓடுது நடக்குதம்மா. அதுவும் நடந்துச்சு. நான் தான் அந்த கருப்பு கலர் டிவி போட்டியில பார்த்தேனே. அப்படி எப்படி ஓடிக்கிட்டு இருந்தது தெரியுமா? பிள்ளைங்க அப்படியே காத்தாட இருக்கு போல. அதான் எனக்கு தூக்கம் வரல, அதான் நினைக்கிறேன். இப்படிலாம் அக்கா பேசும்போதுதான் நாங்க நினைச்சோம், ஒரு பிள்ளைக்கு இப்ப தூக்கம் வரும், இன்னொரு பிள்ளைக்கு அப்புறம் தூக்கம் வரும், இன்னொரு பிள்ளை அப்புறமா தூங்குவோம். அப்படி 3 பிள்ளையும் தூங்கினா தானே அக்காவுக்கு தூக்கம் வரும். அதனாலதான் லேட்டா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நானும் அருள் அண்ணனும் போய் பாட்டி கிட்ட பேசி, உனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் வீட்டுல ஏற்கனவே நம்ம அம்மா பாட்டி இவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்திருக்குல, அவங்களுக்கு தெரியும். அதனால நீ போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் பேசி கிளியர் பண்ணிக்கா. அதுக்குள்ள இந்த கதையை கேட்கற கேப்ல பிள்ளைங்க உள்ள தூங்கிடும். அப்படி தூங்கிட்டா உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் தான் அக்காவை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சேன். சம்மந்தியம்மா, ஐயோ சம்மந்தி, கேட்டீங்களா இவனை சொல்ற கதையெல்லாம்? இதெல்லாம் கேட்க முடியாம தான் நான் தெருவுலே உட்காந்துருந்தேன்.
இப்ப தெரியுது நீங்க ஏன் இந்த உள்ளேயே வரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப தெரியுது எனக்கு. இவனுவோ சொல்றானுவோ மாத்தி மாத்தி கதை கேட்டா யாராவது ஒருத்தவங்க சொல்ற கதையை கேட்டு புள்ள தூங்கிடும். அப்படி ஒரு புள்ள தூங்குச்சுன்னு தெரிஞ்சா உனக்கு வயிற்றுக்குள்ள கொஞ்சம் குறுகுறுன்னு பண்ணாது. அடுத்த ஒரு ஆளுகிட்ட போய் கதை கேளு. அவங்க சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் உனக்கு குறுகுறுன்னு பண்ணலன்னா அவங்க சொல்ற கதையை கேட்டு அந்த புள்ள தூங்கிருக்கும். இப்படி உனக்கு குறுகுறுன்னு கலகலன்னு கடகடன்னு பண்ணாதப்ப யார் சொல்ற கதையை கேட்கறப்ப இதெல்லாம் நிக்கிதோ அவங்க சொல்ற கதையை தான் புள்ள கேட்குது. அவங்கள மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க. டெய்லி புள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட போய் கதை கேளு. அவங்க குரலை கேட்டா தூங்கிடும் அப்படின்னு சொல்லி இவனும் ஐடியா கொடுக்குறானோ சம்பந்தி. அட கடவுளே. I am very happy. Start music. பாட்டி எப்படி செம்ம ஐடியா? அடே இப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? யார்கிட்ட பேசும்போது அந்த புள்ள குறுகுறுன்னு கடகடன் பண்ணாம இருந்தது? அப்படி யாரையும் நான் அக்கா சொல்லல. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இப்போ நீங்க சொல்ற கதையை கேட்டு எதனால மூமெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி மூமெண்ட் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பர்சனை தேடி அடுத்து அவங்கள்ட்ட போய் கதை கேட்போம். ஐயோ சம்மந்தி நீங்க கதை சொன்னீங்களா? இல்ல சம்மந்தி. அம்மா ரசத்தி நீ கதை சொன்னியா? இல்லம்மா. இல்ல நீ போய் சொல்லிட்டு இருங்க கதை. நான் பின்னாடியே வரேன். ஏங்க நீங்க பேசுறீங்களா? நாயகி சுகர் பேஷண்ட் உடம்பு தாங்காதுமா. நான் மட்டும் என்ன பிபி பேஷண்ட் தாங்குமா? ஏங்க எங்க போறீங்க? நான் தட நடந்துட்டு வரமா. என்ன பண்றது? நம்ம முன்னாடியே கதை சொல்லிடுவோம். அப்படி சொல்லும்போது அவ ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்து கதை கேட்பாளா? அப்ப புள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றீங்க. அதாவது யார் கதை சொல்றாங்களோ அவங்க கதையை கேட்கும்போது அவன் நல்லா தான் இருப்பா. அதனால நம்ம சொல்லி அந்த புள்ள தூங்குச்சுன்னு கணக்கு வராது. யாரு ஒரு 4-5 பேருக்கு அப்புறம் கதை சொல்றாங்களோ அவங்க சொல்ற கதையை கேட்டு தான் அந்த புள்ள தூங்குதுன்னு அவன் நினைச்சுப்பா. ஏன்னா அவளுக்கு 5வது தடவை 4வது தடவை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். இல்ல லாஜிக் கரெக்ட் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளே டெய்லி முதல்ல கதை சொல்லுவோமா? நம்மளே முதல்ல சொல்லுவோம். ஆனா இந்த ரகசியத்தையே அப்படி சொல்லிடாதீங்க. இல்லைன்னா நான் இன்னும் முந்திப்பானுங்க. நம்ம பிள்ளைய தாங்க தான் போறோம். அதுல தப்பு கிடையாது. ஆனா இவனும் அநியாயம் என்ன பண்றானுவோ? அதான் சம்மந்தி தாங்க முடியல. பேத்தி மாசமா இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி இவ குணத்துக்கு ஒரே பிரசவத்துல கடவுள் 3 குழந்தைய கொடுத்தது நல்லதுதான். இல்லைன்னா அந்த டாக்டர் தம்பி கதையை நினைச்சு பாருங்களா. ஏன் நான் தான் சொல்லிட்டேனே, திரும்ப இவ மாசமா புள்ள வைக்கலாம் சான்ஸ் கிடையாது. கடவுள் ஏதோ அவன் நிலைமையை நினைச்சு அவனுக்கு கருணை கட்டி 3 பிள்ளைய கொடுத்தாரு. அதேதான் புள்ள நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிப்போம், வேண்டதுல வைப்போம். ஆனா இந்த 4 மாசம் நம்ம தெம்பா நம்ம இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைய பார்க்கலாம். இவனோ பேசுறதெல்லாம் பார்த்தா வயசான காலத்துல கொஞ்சம் நஞ்சம் வாழணுன்ற நினைப்பும் போயிடும் போல. அப்படி டிஃபரெண்டா யோசிக்கிறானுவோ. என்ன யோசிக்கிறீங்க எனக்கு சொல்லுங்க. உனக்கு உன் பொண்ணு மேல கொஞ்சம் பாசம் இருக்கா நிறைய பாசம் இருக்கா? அவன் அவன் மேலதான் எனக்கு உசுரே இருக்கு. அது தெரியாதா உங்களுக்கு? சரிம்மா அப்ப நீ 4வது கதை சொல்லு. இல்ல பாசம் இருக்கிறவங்களா லேட்டா தான் சொல்லணும். கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, மேலுக்கு முடியாதவங்க, எனர்ஜியே இல்லாதவங்க தான் முதல்ல கதை சொல்லணும். அப்படியா? அப்ப நீங்களாம் குறைச்ச பாசம் வச்சிருக்கீங்களா? இல்ல ஒன்னா உன் பிள்ளையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பின்னாடி நிக்கிறானே இவனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாங்க குறைச்ச பாசம் தான் வச்சிருக்கோம். அதனால நாங்க முன்னாடி கதை சொல்லிக்கிறோம். நிறைய பாசம் வச்சிருக்கிறவங்க பின்னாடி 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 வந்து கதை சொல்லுங்க. சரியா? சரி பாட்டி நான் இப்ப உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கதை கேட்டு போவேன். தாராளமா கேட்கலாமா? பாட்டி நீங்க கதை சொல்லிட்டு கூப்பிடுங்க, நான் வரேன்னு. அடே நாங்க ஒண்ணு முடிவு பண்ணிருந்தோம் தெரியுமா? என்ன பாட்டி? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுப்பா. அதுல எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து தான் உன்னை சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தோம். அதனால நீ சமாதானமான உடனே இன்னையில இருந்து உன்னை வெளியே தூங்க வைக்கிறதுக்கு தான் பிளான் போட்டு இருந்துச்சு. ஓ மை காட் பாட்டி, நான் என் பொண்டாட்டி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவசரப்பட்டுலாம் எதுவும் நடக்காது பாட்டி. நீங்க எப்போ நேரம் கிழமெல்லாம் குறிச்சு தரீங்களோ அன்னைக்குதான். இல்லப்பா இளம் வயசு, நீங்க அப்படிலாம் கட்டுப்பாடோட இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் நாங்க உங்களை பிரிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணோம். பாட்டி நான் சும்மா என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு தான் பாட்டி இருப்பேன். இல்லப்பா இனிமேல்லாம் அந்த ரூம்ல இருந்து நீ வெளியில வர தேவையில்ல. இங்க வந்து தனியாவும் படுக்க தேவையில்ல. இவன் பொண்டாட்டி கூட இருங்கிறேன். தேங்க்ஸ் பாட்டி. ஆனா ஏன் இந்த முடிவு? அது நாங்க பிரிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா கடவுளா பார்த்து உன்னை பிரிச்சு விட்டாரே. புரியல பாட்டி. கடவுளே உங்க அக்காவுக்கு 3 பிள்ளைய கொடுத்துட்டாருன்னு சந்தோஷப்படுறல? ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாட்டி. இன்னொரு அக்காவுக்கு புள்ள பிறக்க போதில்ல, மொத்தம் 4. ஆமா பாட்டி அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அதேதான்ப்பா அதேதான். அந்த சந்தோஷம் தான் உன் வாழ்க்கையில இடி இறக்கிடுச்சே. புரியல பாட்டி. அப்பா நாங்க இனிமேல் உன்ன வெளியில படுக்க சொல்ல மாட்டோம். நீ பாயத்தல கணி தூக்கிட்டு வெளியிலயும் வர தேவையில்ல. உன் பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்க தேவையில்ல. உன் பொண்டாட்டி கூட நீ ஒரே ரூம்ல இருக்கலாம். ஆனா பாட்டி நீங்க ஏதோ சொல்றீங்களே. இடிய இறக்கிடுச்சு நீ மனைவியா சம்மந்தி சொன்னாங்கல்ல, அது எந்த மாதிரி இடிய இறக்கிருக்குன்னு உன் பொண்டாட்டி அங்க உட்காந்துருக்கா. அதுவும் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதை போய் சத்த கேட்டுட்டு வா. கேட்டினா உங்க அக்கா வாழ்க்கையில வந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில எப்படி இடிய இறக்கிருக்குன்னு தெரிஞ்சிடும். புரியல பாட்டி. ஐயா நாங்க அதை சொல்றோம்ல, இடி இறங்குனத நீ நேரா தான்ப்பா பாக்கணும். போய் லைட் டெலிகாஸ்டா பாத்துட்டு வா. நாங்க சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு. அப்படியே இந்த இந்த டாக்டர் கூட ஒரு பையன் சுத்திட்டு கிடப்பான்ல, நம்ம ஊர்ல கூட இப்ப பொண்ணு கட்ட போறானே, அதான் உன் பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டு. பூ மாதிரியா கட்டிக்க போற மாப்பிளையா? ஆமாப்பா போறப்ப அந்த தம்பியும் கையோட கூட்டிட்டு போ. ஏன் பாட்டி?
ஏன்னா கடவுளே உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில இடியே இறக்கிருக்காரு. ஆனா அந்த தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில இடியே இறக்கிட்டாரு. அதனாலதான்ப்பா சேர்ந்து போனீங்கன்னா சேர்ந்து கேட்டுக்கலாம்ல. ஓயா, நாங்க முத தடவை உன் தங்கச்சிக்கு கதை சொல்ல போறோம். கதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடுத்தது யார் கதை சொல்லணும்னு போய் கூப்பிட்டுக்கிட்டே அந்த கதையும் கேட்டுட்டு வாப்பா. பாட்டி போ சாமி, போய் கதை கேட்டுட்டு வாங்க. அடுத்தது யார் கதை சொல்லணுமோ அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. என்னவா இருக்கும்? உண்மையவா? ஆமா, உண்மையதான் சொல்றேன். நான் சொல்றது ஒழுங்கா கேட்டா கேளு, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. அடே என்னடா உன் பொண்டாட்டி ஏதோ யாருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு? அதான் எனக்கும் தெரியல. பாட்டி போய் பார்க்க சொன்னாங்க. இந்த 3 குழந்தை மாற்று நம்ம 2 பேர் வாழ்க்கையில ஏதோ திருவிளையாடல் பண்ணியிருக்காமே. அடே உன் வாழ்க்கையில திருவிளையாடல் பண்ணாலும் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஏன்னா நீ தாலி கட்டிட்ட, ஆனா நான் கட்டலையடா. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் என்ன திருவிளையாடல்னு தெரியலையே.